தமிழகத்துல போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரிச்சிருக்கிறதுனால தான் குற்றச் செயல்கள் பெருகி வருதுன்னு பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல தமிழ்நாட்டுடைய சிறுவர்களையும் இளைஞர்களையும் சீரழித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. பள்ளி செல்ல வேண்டிய வயசுல உள்ள சிறுவர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி பொதுமக்கள் முன்னிலையில தொடர்வண்டியிலையும் தொடர்வண்டி நிலையத்திலையும் ஒருவரை அறிவாளால வெட்டி படம் பிடித்து வெளியிட துணிகிறார் என்றால் தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்கமும் அதனால ஏற்படும் தாக்கமும் அந்த அளவுக்கு பெருகி இருக்குங்கிறத புரிந்து கொள்ள முடியும்னு விமர்சித்திருக்காரு. இந்த சீரழிவுக்கு முழுக்க முழுக்க திமுக அரசுதான் பொறுப்பேற்கணும்னு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல கஞ்சா கலாச்சாரம் உச்சத்தை அடைஞ்சிருக்கணும், அனைத்து துறைகள்லையும் தோல்வியடைந்து விட்ட திமுக அரசு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துறதுலையும் படுதோல்வி அடைந்து விட்டதா அன்புமணி விமர்சித்திருக்காரு. பொதுவெளிகள்ல பொதுமக்கள் அச்சமின்றி நடமாட முடியாத நிலை ஏற்பட காரணமான திமுகவுக்கு வரும் தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் மறக்க முடியாத பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு.